அன்னைக்கு அவங்க இங்கே வர முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நடனம் ஆடினா கூட அந்த இடத்தையும் கைலாயமாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. இன்றைக்கும் இந்த குழந்தைய அவள் முழுமையாக ஒரு சரணாகதிக்குள்ளே இருக்கிறா. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. எங்களால் புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்களை குழந்தைகள் கையில் எடுத்து இரவில் கூட அவள் உட்காந்து ஐயாவை தான் நினச்சிட்டு இருக்கிறா. ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம உறவு உங்களுக்கும் அவளுக்கும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. யாம் தான் உரைத்தோமே, சரண் அடைகின்ற சீடனின் திருவடியில் அகத்தியம் சரணடையும் என்று. அதற்கு இந்நிலை ஒரு சான்று என்று அகத்தியன் கூறுகின்றோம். சரணடைகின்ற சீடர்கள் யாவரும் பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பாளர்களே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அற்புதமாக இச்சபையை நாடி இச்சபையில் இருந்து பல்வேறு ஆற்றல்களை பெற்று எங்கு அமர்ந்த பொழுதும் சபையினுடைய ஆற்றலை சிவமகா வாழைச்சித்தனுடைய வாழும் குருவினுடைய அற்புதமான அத்தகைய ஆற்றலையும் அகத்திய நாமத்தினையும் உச்சரித்து வருகின்ற பொழுது எங்கு அமர்ந்த பொழுதும் இயல்பு கொடிமரம் எதற்காக சபைதனிலே ஊன்றப்பட்டிருக்கின்றது? இத்துணை ஆற்றலாக அச்சபையின் ஆற்றல் பெற்ற இயல்பு கொடிமரத்தின் மூலமாகவே அத்துணை ஆற்றலும் செல்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. எங்கோ ஆளி தாண்டி அமர்ந்த தளமதில் இருக்கும் அகத்திய சரணாகதிக்கு சபை சரணடைகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. இதுவே அவனவனுக்குள் இருக்கும் ஆற்றல் தான் அவனை நெறிப்படுத்துகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. அவனவனுக்குள் இருக்கும் சரணாகதி நெறியாற்றல் அடிபணிவு வாழ்த்துகின்ற நிலை இருக்கின்றதே. ஒருவனை ஒருவன் வாழ்த்துகின்ற பொழுது வருகின்ற ஆனந்தம் இருக்கின்றதே, அவ் ஆனந்தத்திற்குள் தான் அகத்தியம் அடங்கி இருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலைதனை கற்றுக் கொடுக்கும் சபை, கற்றுக்கொண்டவர்கள் உயர உயர உயர்ந்து நிற்கும் சபை இச்சபைதனிலே. இதுவெல்லாம் ஒரு சாதாரண நிலையே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. அதிசயம் அபூர்வம் அத்துணையும் தன்னகம் கொண்டிருக்கும் சபை, தன்னகம் கொண்டிருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்ற சித்தன் அமர்ந்த சபையில் அகத்தியன் அமர்ந்திருப்பதே பெரும் அதிசயம் அபூர்வம் என்று யாம் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியத்தை நேருக்கு நேராக எவர் காண முடியும், உரையாட முடியும்? இத்தளமதிலே நேராக அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இகலோகத்தில் கலியுகத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். இயல்பு நிலையில் மானிடனுக்குள் அமர்ந்து உரையாடுகின்றோம் சிவசித்த ஆற்றலோடு என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அதற்காகவே இச்சபையினுடைய நாமம் பிரபஞ்ச அகத்திய சிவமகா வாழை சித்த சபை. ஓம் அகதீஷாய நமக. ஒரு மனிதனுக்கு, ஒரு சித்தனுக்கு, ஒரு ஞானத்தை நோக்கி பயணப்படுபவனுக்குள் எவையெல்லாம் இருக்க வேண்டும்? முதலாக அவனுக்குள் அடிபணிவு சரணாகதியோடு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அத்தகைய ஞானத்தை உள்ளவன் வைத்திருக்க வேண்டும். அஞ்ஞானத்தை வைத்திருப்பவள் யார்? பால திரிபுர சுந்தரி வாழை தேவி. ஆகவே வாழை தேவி உள்ளுக்குள் குடியிருப்பாள் முதலில். பின் அவனுக்குள் யார் குடியிருப்பார்? வாழை தேவி அமர்ந்த பிறகு அகத்தியன் உள் வராமல் என்ன? ஆகவே இச்சபைக்கு அகத்தியம் என்ற பெயரும் உண்டு. இவ்விரண்டும் ஒன்றாக நுழைந்த பிறகு வாழும் குருவினுடைய சரணாகதியில் தானே இவ்விரண்டும் உள் நுழைகின்றது. ஆகவே சிவமகா வாழை சித்த சபை என்று உரைக்கின்றோம். யாம் வாழை தேவிக்குள் எவன் இருக்கின்றான்? குரு அமர்ந்திருக்கின்றான். அத்தகைய ஞானம் அமர்ந்திருக்கின்றது. ஆகவே அது சிவம் மகா வாழை சித்த சபை. அது அகத்தியம் உள்ளிருப்பதால் அது அகத்திய வாழை சித்த சபை. இத்துணையும் நெறிகொண்டு நேர்கொண்டு நடத்துகின்றவன் யார்? எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவம். ஆகவே இச்சபைக்கு இத்துணை ஆற்றலும் அவனுக்குள் நுழைந்தபின் எவ்வாற்றல் உள்ளிருக்கும்? பிரபஞ்ச ஆற்றல் உள்ளிருக்கும். ஆகவே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமம் தாங்கிய இச்சபை என்ற அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்சத்தை ஒருவன் உள்கொண்டு கொண்டுவானே ஆயின் அதைவிட வேறு பேரின்பம் எது இருக்கின்றது? ஆகவே இச்சபைக்கு நாடி வரும் சீடர்கள் பிரபஞ்சத்தை உணர்கின்றார்கள், பிரபஞ்சமாய் வாழ்கின்றார்கள். பிரபஞ்சமாய் இத்தலம் விட்டு அகன்ற பொழுதும், இத்தலமெனில் கலியுகம், இவ்யுகம் விட்டு அவன் அகன்ற பொழுதும் இச்சபையில் சிரஞ்சீவியாய் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று. ஓம் அகதீஷாய நமக. அற்புதம் நிகழ்த்தும் சபைதனிலே
சரணாகதியோடு வருவோர்கள் யாவருக்கும் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் வழங்குகின்ற ஆசிகள் என்பது ஒவ்வொரு நொடி பொழுதும் சென்று கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. நல்லாசி வழங்கி அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. சந்தோஷம்.